அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 12th கம்ப்யூட்டர் சயின்ஸில் சாப்டர் 3 அதாவது ஸ்கோப்பிங் இந்த லெசனில் உள்ள புக் பேக் 3 மார்க்ஸ் தான் நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தர போகிறேன். ஸோ 5 கொஷின் தான் இருக்குது. அட் த எண்ட் ஆஃப் த வீடியோ உங்களுக்கு அந்த 5 கொஷினுமே சிம்பிளாக வந்து புரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் அந்த 5ல் உள்ள ஃபஸ்ட்டு 3 கொஷின், அதாவது லோக்கல் ஸ்கோப்னு ஒரு கொஷின் கொடுத்துருப்பாங்க, குளோபல் ஸ்கோப்னு ஒரு கொஷின் கொடுத்துருப்பாங்க, என்க்ளோஸ்டுன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா 5 மார்க்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இஜிபி ரூல்னு ஒரு கொஷின் இருக்கும். எல்இஜிபி ரூல் ஆர் டைப்ஸ் ஆஃப் ஸ்கோப் ஆர் வேரியபிள்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா அந்த 3மே நீங்கள் வந்து படிப்பீங்க. ஸோ இப்போ நீங்கள் 5 மார்க் அந்த ஒரு கொஷின் படிச்சிருந்தீங்கன்னா இந்த 3 மார்க்கில் 3 உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்லை இந்த 5 மார்க் படிக்கலனா கூட ஓகே, இந்த 3 மார்க் 3 படிக்கிறது உங்களுக்கு 5 மார்க் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது என்ன சொல்ல வரேன்னா ஒரே கான்செப்ட் தான் நம்ம வந்து படிக்க போகிறோம். எல்லா இடத்துலையுமே அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதனால் தெளிவாக புரிஞ்சு படிங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டிஃபைன் லோக்கல் ஸ்கோப் வித் எக்ஸாம்பிள். ஸோ இது நான் இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி டேரெக்டாக நான் உங்களுக்கு வந்து பைத்தானில் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஃபங்க்ஷன்னா என்னன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இப்போ இதுதான் என்னுடைய ஃபங்க்ஷன்னா எப்படி இருக்கும்னா டிஇஎஃப்னு ஒரு கீவேர்டு இருக்கும். ஸோ இதோட பேர் வந்து டிஃபைனிங் எ ஃபங்க்ஷன், அதனால தான் டிஇஎஃப் அதோட ஃபர்ஸ்ட் 3 வார்த்தை. இது வந்து நேம் ஆஃப் த ஃபங்க்ஷன். இங்கே என்ன நேம் வேணால் வச்சுக்கலாம், உங்கள் நேம் கூட வச்சுக்கலாம். ஓகேவா? அதுக்கடுத்து ரவுண்ட் பிராக்கெட், இந்த ரவுண்ட் பிராக்கெட் தான் ஃபங்க்ஷன் வந்து சொல்லுது. அடுத்து இந்த கோலன் எதுக்கு வைக்கிறோம்னா இண்டென்டேஷன். இங்கே சம் ஸ்பேஸ் வருது இல்லை, இப்போ நான் என்ட்ரிங் அடிச்சேன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இந்த லைன் தான் வருது, கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு தான் வரும். ஓகேவா? ஸோ அதுக்கு கீழே இருக்க எல்லாமே பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன். ஓகேவா? இப்போ பாருங்க, இந்த 5th லைனை நான் எடுத்துடுறேன், கமெண்ட் பண்ணிட்டேன். இப்போ என்னோட ஆன்சர் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கெஸ் பண்ணுங்க. நான் ரன் பண்ணுறேன். ஓ, எனக்கு எந்த ஆன்சரும் வரல. விச் மீன்ஸ் நான் ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணாதான் எனக்கு அந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ நான் காலே பண்ணலன்னா உங்கள் ப்ரோக்ராம் எந்த லைனுமே இல்லை. இப்போ கால் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்கள் பைத்தான் எந்த லைனை பார்க்கணும்? இந்த 5th லைனை தான் பார்க்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் லைன் வந்து ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்லாம் அப்படியே ஸ்கிப் ஆகிடும், இந்த மாதிரி ஸ்கிப் ஆகிடும். ஓகேவா? ஸோ டேரெக்டாக உங்களுக்கு இந்த 5th லைன் தான் போகும். 5th லைனில் ஃபங்க்ஷன் கால் நடக்குது டிஸ்பிளே. ஸோ அப்போ தான் உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயே போகும். உள்ளே போகும்போது a = 10 ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணுறீங்க. ஓகே ஃபைன். தென் பிரிண்ட் பண்ணுறீங்க வேல்யூ ஆஃப் a ன்னு சொல்லிட்டு அந்த வேரியபிளோட வேல்யூவை. இப்போ நீங்கள் ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ ஆஃப் a is 10 வந்துடும். அதாவது ஒரு ஃபங்க்ஷன் எப்போ எக்ஸிக்யூட் ஆகும்னா நீங்கள் அதை கால் பண்ணால் தான் எக்ஸிக்யூட் ஆகும். இது வந்து ரொம்ப ரொம்ப அடிப்படையான பேசிக்ஸ். இதெல்லாம் சாப்டர் 7ல் நம்ம டெப்த்தாக கற்றுக் கொடுத்துருக்கோம். 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாமே அப்லோட் பண்ணியாச்சுப்பா. ஓகேவா? ஸோ லோக்கல் ஸ்கோப்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். லோக்கல் ஸ்கோப்ன்றது ரெஃபர்ஸ் டு வேரியபிள்ஸ் டிஃபைன்ட் இன் கரண்ட் ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷனுக்குள்ள இதை நீங்கள் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணும்னா லோக்கல் ஸ்கோப் ரெஃபர்ஸ் டு வேரியபிள்ஸ் டிஃபைன்ட் இன் கரண்ட் ஃபங்க்ஷனுக்கு பதிலாக வித்தின் அ ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள டிஃபைன் பண்ணியிருந்தோம்னா அதான் லோக்கல் ஸ்கோப். ஓகேவா? அதாவது இப்போ நம்ம a = 10 என்ன பண்ணியிருக்கோம்? ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள தானே நம்ம வந்து பண்ணியிருக்கோம். அதனால இது பார்த்தீங்கன்னா லோக்கல் ஸ்கோப். அப்படி லோக்கல் ஸ்கோப்பாக இருந்துச்சுன்னா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள அதை நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க, நம்மளால a வேல்யூ ஃபங்க்ஷனுக்குள்ள பிரிண்ட் பண்ண முடியுது. ஆனால் வெளியே இப்போ நான் அந்த a வேல்யூ பிரிண்ட் பண்ண முடியுதான்னு செக் பண்ணுறேன். ஐ எம் ஜஸ்ட் செக்கிங். இங்கே எனக்கு ரெட் கலரில் ஒரு இண்டிகேஷன் வந்துருச்சு, விச் மீன்ஸ் ஐ எம் கோயிங் டு கெட் அன் எரர். ஸோ இஃப் ஐ ரன் த கோட், ஆப்வியஸ்லி நேம் a is not defined. அப்போனா என்ன அர்த்தம்னா a எங்கே இருக்குன்னே அதுக்கு வந்து தெரியல, உங்கள் ப்ரோக்ராமுக்கு விசிபிலிட்டியில் இல்லை, ஸ்கோப்பில் இல்லை. இப்படி என்ன வேரியபிள் என்ன வார்த்தை வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ 2 மார்க்கில் ஃபர்ஸ்ட் கொஸ்டினே வாட் இஸ் ஸ்கோப்னு நான் வந்து கற்றுக் கொடுக்கும்போது இந்த விசிபிலிட்டின்ற ஒரு வார்த்தையை நான் பயன்படுத்தியிருந்தேன். அப்பயும் இந்த எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருந்தேன். ஓகே, அதாவது லோக்கல் ஸ்கோப்பில் ஒரு வேரியபிள் நம்ம எப்போ டிஃபைன் பண்ணுவோம்னா ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே டிஃபைன் பண்ணுவோம். இப்படி இருந்துச்சுன்னா அதான் லோக்கல் ஸ்கோப். ஓகேவா? அப்படி லோக்கல் ஸ்கோப்பில் நீங்கள் கிரியேட் பண்ணுறதானது வெறும் லோக்கல் அந்த ஃபங்க்ஷனில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அதை தாண்டி வெளியில் எங்கேயும் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸாக வந்து கொடுத்துருப்போம். ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட் நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆல்வேஸ் அ ஃபங்க்ஷன் லுக் அப் ஃபார் அ வேரியபிள் நேம் இன் இட்ஸ் லோக்கல் ஸ்கோப். அதுதான் பார்த்தீங்கன்னா எல்இஜிபி ரூல். உங்களோட சர்ச் எப்போவுமே எப்படி இருக்கும்னா ஃபர்ஸ்ட் லோக்கல் பார்க்கும், லோக்கல் அந்த வேரியபிள் இல்லைனா என்க்ளோஸ்டு பார்க்கும், அடுத்து குளோபலில் பார்க்கும். இது நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறப்பா. யூ நீட் நாட் வரி அபவுட் திஸ் நவ். நம்ம 3rd கொஸ்டின் முடிச்சோன்னா உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஒன்லி இஃப் இட் டஸ் நாட் ஃபைண்ட் இட் தேர் த அவுட்டர் ஸ்கோப் ஆர் செக். ஓகேவா? ஓகே, நம்ம எடுத்த அதே ப்ரோக்ராம் தான். அவங்க வந்து அந்த கார்னர் கேஸ் அவங்க வந்து எடுக்கல, வெறும் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறாங்க, உள்ள 2 வேரியபிள் வச்சிருக்காங்க. ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா கோடு மாதிரி எழுதியிருக்காங்க, இது டயக்ராம் மாதிரி எடுத்திருக்காங்க. இது வந்து மெயின் ஃபங்க்ஷன், மெயினில் இந்த ஸ்கோப் இருக்குது, அதுக்குள்ள ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கிறீங்க. அந்த ஃபங்க்ஷனோட இது பாக்ஸ் இது. ஓகேவா? இதை கால் பண்ணும்போது ஆப்வியஸாக டிஸ்பிளே கால் ஆகும். டிஸ்பிளே கால் ஆகும்போது உள்ளே போகும், ஏயோட வேல்யூ 7 பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இதே டிக்டோ அடிக்கணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பிடிச்ச எக்ஸாம்பிள் கூட எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ அந்த எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கான் பாருங்க. ஆன் எக்ஸிகியூஷன் ஆஃப் த above code the variable a displays the value 7 because it is defined and available in the local scope. ஓகேவா? ஓகே ஃபைன்.
நம்ம திரும்ப வரும் இந்த கொஸ்டினுக்கு, டோன்ட் வரி. as I said earlier, நான் சொல்லி கொடுத்திருந்தேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா 2 மார்க்ல. ஐ மீன் 2 மார்க், 3 மார்க், 5 மார்க். 5 மார்க் பார்த்தீங்கன்னா புக்ல இருக்க எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணியாச்சு. ரைட் ஃப்ரம் த லெசன் நம்பர் 1லேருந்து லெசன் நம்பர் 16 வரைக்கும் இருக்க எல்லா புக் பேக்கும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் வித் கான்செப்ட்ஸோட. ஓகேவா? ஸோ அதனால தான் 63 வீடியோஸ் வந்து வந்திருக்குது. அதனோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். சிமிலர்லி 2 மார்க், 3 மார்க்ஸ் ஃபர்ஸ்ட் 10 சாப்டருக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த 3 மார்க் முடிக்கிறதோட ஃபர்ஸ்ட் 10 சாப்டர் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். அதனோட பிளேலிஸ்டோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதாவது 2 மார்க்கோட லிங்க், 3 மார்க்கோட லிங்க், 5 மார்க் பிளேலிஸ்ட் லிங்க். அப்படியே நீங்கள் சைமல்டேனியஸாக படிச்சிடலாம். இப்போ நீங்கள் 3 மார்க் படிச்சுட்டு இருக்கீங்களா, அப்படியே 2 மார்க் 5 மார்க்கு நீங்கள் வந்து படிச்சிடலாம். ஓகேவா? ஸோ செகண்ட் கொஸ்டின், டிஃபைன் குளோபல் ஸ்கோப். குளோபல் ஸ்கோப்னா ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்க, இப்போ இந்த சொல்யூஷனை நீங்கள் எப்படி சால்வ் பண்ணலாம்? இப்போ நமக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துருக்குது. இந்த ப்ராப்ளம் நீங்கள் எப்படி சால்வ் பண்ணலாம்னா, ஏன்றத ஃபங்க்ஷனுக்குள்ள போடாமல் ஃபங்க்ஷனுக்கு வெளியே போட்டுடலாம். இப்போ இருக்க இந்த a = 10ன்றதை நான் வந்து கமெண்ட் பண்ணி இல்லை நான் எடுத்துறவே செஞ்சிடறேன். ஓகேவா? இப்போ எனக்கு என்ன அவுட்புட் வரும்னு நினைக்கிறீங்க? கேன் கெஸ் தட்? கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது எனக்கு ஆன்சர் வருது. ரெண்டுத்துலையுமே எனக்கு 10 தான் வருது. ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும்? a = 10 ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியாச்சு. என்ன பண்ணியிருக்கோம்? இந்த எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வெளியே, அவுட் சைட் ஆஃப் ஃபங்க்ஷன், ஃபங்க்ஷனுக்குள்ள பண்ணாமல் ஃபங்க்ஷனுக்கு வெளியே பண்ணியிருக்கோம். முக்கியமான பாயிண்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அவுட் சைட் ஆஃப் ஃபங்க்ஷன் இப்படி பண்ணா அதோட பேர் வந்து குளோபல் வேரியபிள். ஓகேவா? குளோபல் வேரியபிளை பற்றி பேசினா அது வந்து குளோபல் ஸ்கோப். இந்த குளோபல் ஸ்கோப்பை நீங்கள் எங்கே ஆக்சஸ் பண்ணிக்கலாம்னா, ஒரு ஃபங்க்ஷனுக்கு உள்ளேயும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், ஃபங்க்ஷனுக்கு வெளியவும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் அந்த வேல்யூ நமக்கு கிடைக்குது. வேல்யூ ஆஃப் ஏஜ் 10. அந்த ஃபங்க்ஷனுக்கு வெளியவும் ஒரு ஏ பிரிண்ட் பண்ணிருக்கு, அங்கேயுமே எனக்கு 10 கிடைக்குது. ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறேன். இப்போ உள்ள சப்போஸ் a = 7 நான் வந்து வைக்கிறேன். என்ன ஆன்சர் கிடைக்கும்? ஐ மீன் ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்க பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன வேல்யூ பிரிண்ட் பண்ணும், ஃபங்க்ஷனுக்கு வெளியே இருக்கிறது என்ன பிரிண்ட் பண்ணும். இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா, அந்த லோக்கல் ஸ்கோப்ல அவன் ஒரு பாயிண்ட் கொடுத்துருந்தான் பாத்தீங்களா, ஆல்வேஸ் இட் வில் செக் ஃப்ரம் த லோக்கல் ஸ்கோப் ஒன்லி இஃப் இட் டஸ் இன் த அவுட்டர் ஸ்கோப் ஆர் செக். அந்த பாயிண்ட் உங்களுக்கு புரியும். இப்போ நான் ரன் பண்றேன். ரன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எஸ், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாதான் எனக்கு வந்துச்சு. நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ ஆஃப் ஏ, அதாவது இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள பாத்தீங்கன்னா ஏ வேல்யூ வந்து 10, ஃபங்க்ஷனுக்கு வெளியே பாத்தீங்கன்னா ஐ மீன் ஃபங்க்ஷனுக்குள்ள ஏ வேல்யூ 7, ஃபங்க்ஷனுக்கு வெளியே பாத்தீங்கன்னா 10. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்கோப்புக்கு பேர் என்னப்பா? லோக்கல் ஸ்கோப். ஆல்வேஸ் உங்களுக்கு ஒரு வேரியபிளை நீங்க பிரிண்ட் பண்றீங்கன்னா அது லோக்கல் ஸ்கோப்ல இருக்கான்னு பார்க்கும். இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள தானே இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குது, இந்த ஃபங்க்ஷன்லேயே அந்த வேரியபிள் டிஃபைன் ஆயிருக்கான்னு பார்க்கும். இப்போ நம்ம இந்த ஃபங்க்ஷன்ல தானே பிரிண்ட் பண்றோம், இதுக்கு லோக்கல் ஸ்கோப் இருக்கா? இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயே எனக்கு வந்து வேரியபிள் டிஃபைன் ஆயிருக்கு. எஸ், டிஃபைன் ஆயிருக்கு. ஆயிருந்துச்சுன்னா அந்த வேல்யூ தான் இந்த ஃபங்க்ஷன் வந்து எடுத்துக்கும். ஒன்லி இஃப் இந்த லைன் இல்லைனா மாத்திரம் தான் எனக்கு மேல இருக்க அந்த 10ஓட வேல்யூ எடுத்துக்கும். புரியுதா? 100%. அதான் உங்களுக்கு கொடுத்துருப்பான். இப்போ வாங்க, இப்போ இந்த டெஃபினிஷனை படிங்க. லோக்கல் ஸ்கோப் ரெஃபர்ஸ் டு வேரியபிள்ஸ் டிஃபைன்ட் இன் கரண்ட் ஃபங்க்ஷன். ஆல்வேஸ் அ ஃபங்க்ஷன் வில் ஃபர்ஸ்ட் லுக் அப் ஃபார் அ வேரியபிள் நேம் இன் இட்ஸ் லோக்கல் ஸ்கோப். நம்ம பார்த்தோம் a = 7 இருக்கா இல்லைனா தான் என்ன பண்ணும், ஒன்லி இஃப் இட் டசன்ட் ஃபைண்ட் த அவுட்டர் ஸ்கோப் ஆர் செக். பக்காவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு தான் நான் சொன்னேன், நம்ம அப்படியே எல்லாமே சொல்லி கொடுத்துட முடியாது. ஒவ்வொரு கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் நம்ம வந்து வர முடியும். புரியுதா? அதுக்கு தான் வீடியோ எண்ட் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா for sure you will have a clear understanding of all the questions. Okay, so define global scope with an example. A variable which is declared outside of all function in a program. Already சொல்லிட்டேன், ஒரு ஃபங்க்ஷனுக்கு வெளியே நீங்க வந்து ஒரு வேரியபிள் டிஃபைன் பண்ணிருந்தீங்கன்னா அந்த வேரியபிளுக்கு பேர் வந்து குளோபல் வேரியபிள். This means global variable can be accessed inside or outside of all function. இன்சைட்லயும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், வெளியவும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இன்னும் சிம்பிளா சொன்னா, குளோபல் வேரியபிள்ல எனிவேர், எங்க வேணா ஆக்சஸ் பண்ணிக்கலாம், எனிவேர் இந்த ப்ரோக்ராம். அதான் வந்து சொல்லியிருக்கான், global variable can be accessed inside or outside of all functions in a program. புரியுதா? கன்சிடர் நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா, இப்ப இந்த 10ன்றது பாருங்க, இன்சைட்லயும் ஆக்சஸ் பண்ணிக்கிறோம், வெளியவும் ஆக்சஸ் பண்ணிக்கிறோம், எங்க வேணா நம்ம வந்து பண்ணிக்கலாம். அதுதான் வந்து எக்ஸாம்பிள் மாதிரி கொடுத்துருக்கோம். நம்ம அதே எக்ஸாம்பிள் தான் நம்ம எடுத்திருக்கோம். ஓகேவா? a = 10 ஒரு குளோபல் வேரியபிள் இருக்குது, ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கிறோம். இதான் ஃபங்க்ஷன். என்ன இது வரைக்கும் 2 to 4 வரைக்கும் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் ஒரு வேரியபிள் இருக்கு. ஓகேவா? இது பேர் லோக்கல், இது பேர் வந்து குளோபல். ஓகேவா? ஃபங்க்ஷன் கால் நடக்குது. கால் நடக்கும் போது a = 7 வந்து அசைன் ஆகும். பிரிண்ட் ஏன்னு வரும்போது இங்க உங்களுக்கு 7 ஆன்சர் கிடைச்சிருச்சு. அடுத்து ஃபங்க்ஷன் கால் முடிஞ்சது, பிரிண்ட் ஏ, வெளியே இருக்கிறது ஒரே வேரியபிள் தான். ஸோ a = 10 கிடைச்சிருச்சு. புரியுதா? 100% உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். யா, அதான் இப்போ இங்க எக்ஸ்பிளனேஷன் ரைட் ஹேண்ட் சைட்ல கொடுத்துருப்போம். ஆன் எக்ஸிகியூஷன் ஆஃப் த above code, the variable a which is defined inside the function displays the value 7. ஆப்வியஸ்லி ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்க வேரியபிள் 7 வந்து டிஃபைன் பண்ணுது.
ஃபார் த ஃபங்க்ஷன் கால் டிஸ்பிளே. நம்ம டிஸ்பிளே கால் பண்ணும்போது தானே இது நடந்துச்சு. அண்ட் தென் இட் டிஸ்பிளேஸ் 10 பிகாஸ் ஏ இஸ் டிஃபைன் இன் த குளோபல் ஸ்கோப். புரியுதா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ 5 மார்க் கேட்கும் போது இது நீங்கள் அப்படியே எழுதிடலாம்ப்பா. லோக்கலும் எழுதிடலாம், குளோபல் எழுதுறேன். உங்கள் புக்கில் இருந்தால் நான் அப்படியே எடுத்திருக்கேன். ஒரு வார்த்தை கூட நான் மிஸ் பண்ணல. நெக்ஸ்ட் என்க்ளோஸ்ட், ஆக்சஸ் கண்ட்ரோல் எல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, என்க்ளோஸ்டு ஸ்கோப். என்க்ளோஸ்ட்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் இப்படி இருக்குன்னு வைங்களேன், அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயே உங்களுக்கு இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கும். ஓகேவா? இப்படி இருந்துச்சுன்னா அதான் பார்த்தீங்கன்னா என்க்ளோஸ்டு ஸ்கோப். பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு. ஆல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பெர்மிட்ஸ் ஃபங்க்ஷன் டு பி நெஸ்டட். இந்த மாதிரி இருக்குது, உள்ளுக்குள்ள இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நெஸ்டட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? a function within another function is called nested function. ஓகேவா? ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, so we can call this function as nested function. இப்போ இந்த தடித்த எழுத்துக்கள்ல உள்ள பாயிண்ட்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? அதை நம்ம பார்த்துடலாம். a variable which is declared inside a function, okay, which contains another function definition within it, the inner function can also access the variable of the outer function. Okay, inner function வந்து என்ன பண்ணிக்கலாம்னா வேரியபிள் ஆஃப் த அவுட்டர் ஃபங்க்ஷன். இந்த அவுட்டர் ஃபங்க்ஷனில் ஒரு வேரியபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஏ ஈக்குவல் டு 10ன்னு சொல்லிட்டு இந்த இன்னர் ஃபங்க்ஷனால் அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாமா. உதாரணத்துக்கு இங்கே பிரிண்ட் ஏன்னு கொடுத்தோன்னா நம்மளால 10 நமக்கு வந்து கிடைக்கும். அதான் அவன் சொல்கிறான். த இன்னர் ஃபங்க்ஷன் கேன் ஆல்சோ ஆக்சஸ் த வேரியபிள் ஆஃப் த அவுட்டர் ஃபங்க்ஷன். திஸ் இஸ் கால்ட் என்க்ளோஸ்ட் டு. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம பார்க்கலாம். ஏ வேரியபிள் விச் இஸ் டிக்ளேர்ட் இன்சைட் அ ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே டிக்ளேர் பண்ணிக்கிறோம், விச் கண்டெய்ன்ஸ் அனதர் ஃபங்க்ஷன் இன் இட். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள டிக்ளேர் இருக்க வேரியபிள் கூட இன்னொரு ஃபங்க்ஷனாக டிக்ளேர் ஆயிருக்குது. அதை சொல்லிட்டு சொல்கிறான். Provided that the inner function can also access the variable of the outside function. In such a case, this scope, இந்த டைப் ஆஃப் ஸ்கோப்பிங் பேர் வந்து என்க்ளோஸ்டு ஸ்கோப்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து நம்ம அப்போ சொன்ன அந்த LEGB ரூலை வந்து கொண்டு வரான்ப்பா. when a compiler or interpreter, அதாவது உங்க பைத்தான் சர்ச் பண்ணும்போது search for a variable in a program, it first search லோக்கல்ல இருக்கா பார்க்கும், இல்லைன்னா என்ன பண்ணும், என்க்ளோஸ்டு பார்க்கும். அப்படியே ஒவ்வொன்றா பார்க்கும். அதுவும் இல்லைன்னா குளோபல் பில்டின் பற்றி இப்போ நீங்கள் வரி பண்ண தேவையில்ல. 5 மார்க் நீங்கள் படிக்கும்போது நான் கற்றுக் கொடுத்துருந்தேன். ஓகேவா? ஓகே, இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா? ஓகே, டிஸ்பிளேன்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கான். இந்த ஃபங்க்ஷனோட லைன் எது வரைக்கும் இருக்குன்னா 1ல ஆரம்பிச்சு 6 வரைக்கும் அந்த ஃபங்க்ஷன் தான். ஓகேவா? இந்த 1லேருந்து 6 வரைக்கும் எக்ஸிக்யூட்டே ஆகாது. இந்த 7th லைன் தான் ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும், ஃபங்க்ஷன் கால் தான். இந்த 7th லைன் வந்தோன்னா உங்களோட ப்ரோக்ராமோட கண்ட்ரோல் எங்கே போயிடும்னா இங்கே போயிடும். a ஈக்குவல் டு 10 ஒன்று வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஓகேவா? வச்சுக்கோங்க அப்படியே. அடுத்து உள்ளே இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கு, disp1 சொல்லிட்டு. அதோட லைன் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இது வரைக்கும் தான். இது எக்ஸிக்யூட் ஆகாது. நம்ம இங்கே கால் பண்ணுறோம் பார்த்தீங்களா, disp1. இப்போ தான் இந்த 3rd லைன் 4th லைன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸிக்யூட் பண்ணும்போது நம்ம இங்கே பிரிண்ட் ஏ இருக்கு பார்த்தீங்களா, ஏ வந்து பிரிண்ட் பண்ணுறோம். நமக்கு உள்ள ஏதாச்சும் ஸ்கோப் இருக்கா, உள்ள இல்லை. உள்ள லோக்கல்ல இல்லை, லோக்கல்ல இல்லாதனால என்க்ளோஸ் பார்ப்போம். இந்த வேல்யூ ஆக்சசிபிள், a ஈக்குவல் டு 10னால 10ன்னு வந்துருச்சு ஃபர்ஸ்ட். தென் பார்த்தீங்க இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சோடனே இந்த லைன் வரும், பிரிண்ட் ஏ. பிரிண்ட் ஏல என்ன இருக்கு, இங்கே 10 இருக்கா, 10 வந்துடும். ஓகேவா? I'll provide you one more example better than this example. இந்த எக்ஸாம்பிளோட ஒரு பெட்டரான ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். அங்கே நம்ம வந்து விளையாடலாம். ஓகேவா? இந்த above example disp1 is defined within disp s. disp-குள்ள தான் disp1 இருக்கு. the variable a defined in disp, இது பார்த்தீங்கன்னா dispல தான் டிஃபைன் ஆயிருக்குது. can be used by disp1. disp1ஆல் யூஸ் பண்ண முடியும். because it is also a member of disp. சிம்பிளா சொல்லனா disp, consider disp as your parent. this is child 1, this is child 2. you can also use your brother or sister's belongings, no? so that's what they are telling. நம்ம பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்க்கலாம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. see an example. ஓகேவா? let me go to this Python. okay, a equal to 7. இது பாருங்க, நான் ஃபங்க்ஷனுக்குலாம் வெளியே நான் கிரியேட் பண்றேன். அதனால இதோட ஸ்கோப் பேர் என்னது, குளோபல். இப்போ நான் சொல்லி தரது வந்து உங்களுக்கு 5வது கொஸ்டினுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக தான் பர்டிகுலர்லி இந்த எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகேவா? அடுத்து ஒரு ஃபங்க்ஷன் நம்ம எடுத்துக்கலாம், டிஸ்பிளேன்னு சொல்லிட்டு. இந்த டிஸ்பிளேல ஒரு a ஈக்குவல் டு 99ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குப்பா. ஓகேவா? அடுத்து உள்ளே இன்னொரு ஃபங்க்ஷன் நம்ம வந்து எழுதிக்கலாம், def disp. இந்த டைம் disp மட்டும் போதும். ஓகேவா? இப்போ உள்ள பார்த்தீங்கன்னா a ஈக்குவல் டு 10ன்னு இருக்கு. பிரிண்ட் a பண்றோம். இங்க வந்து அந்த டிஸ்பை வந்து கால் பண்றோம். இங்கேயும் பிரிண்ட் a இருக்கு. ஓகேவா? ஸோ இது புரியலனா ஒன்றும் இல்லை. ஆப்வியஸ்லி நீங்க பைத்தான்லாம் நீங்க படிச்சுட்டு வந்துட்டு இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும். ஓகேவா? அண்ட் வெளியே பார்த்தீங்கன்னா
we'll call the display and then print a. ஓகேவா? நம்ம மொட்டையா போடாம வேற மாதிரி போட்டுக்கலாமா? உள்ள inside dispக்குள்ள a ஓட வேல்யூ என்னது? இது inside displayல a ஓட வேல்யூ என்னது? outsideல a ஓட வேல்யூ என்ன? ஓகேவா? சோ இப்போ நான் ரன் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா இந்த மூணு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் எனக்கு வந்து ஆன்சர் போட்டு விடுங்க. இன்சைட் டிஸ்பிளே என்ன வேல்யூ இருக்கும், இன்சைட் டிஸ்பிளே என்ன இருக்கும், இன்சைட் டிஸ்பிளேல என்ன இருக்கும், அவுட் சைட்ல என்ன இருக்கும். ஓகேவா? ஸோ கரெக்டா போடுறவங்களும் நான் வந்து பின் பண்றேன். ஓகேவா? ஸோ எல்லாருக்குமே நான் அப்ரிசியேஷன் கொடுப்பேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து ரன் பண்றேன். நீங்க வந்து அசியூம் பண்ண மாதிரி வருதான்னு பார்க்கலாம். எனக்கு ஒரு ஆன்சர் வந்திருக்கு. இதுக்கு எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? as a third earlier first line a equal to 7 which is a global variable. Okay, cool. Then in the second line இருந்து 10th line வரைக்கும் ஸ்கிப் ஆயிடும். ஏன்னா அது வந்து ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். ஃபங்க்ஷன் கால் பண்ணாதான் அதுக்குள்ள போகும். இந்த வீடியோட ஸ்டார்டிங்லேயே நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். ஓகே, டிஸ்பிளே நம்ம இங்கே கால் பண்ணுறோம், உள்ள வந்து உள்ள போகும்போது இந்த எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் எக்ஸிக்யூட் ஆகிடும். a ஈக்குவல் டு 99 இருக்குதா? ஓகே, இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயே இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது. அப்படி இருக்கும் போது இந்த ஃபங்க்ஷனோட வேரியபிளை நம்ம எப்படி சொல்லுவோம்னா இது என்க்ளோஸ்ட்னு சொல்லுவோம். ஓகேவா? சப்போஸ் இதெல்லாம் இல்லைன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் இல்லைன்னா இந்த வேரியபிளுக்கு பேர் நான் லோக்கல் வேரியபிள்னு நான் வந்து சொல்லியிருப்பேன். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அப்படி இருக்கும்போது அது வந்து என்க்ளோஸ்ட். இப்போ உள்ள ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, டிஸ்பிளே. இதுல ஒரு வேரியபிள் இருக்குது, இதுதான் லோக்கல் வேரியபிள். ஓகேவா? 3 வேரியபிள். இது 5வது கொஸ்டின்ல கேட்பான், எது லோக்கல், எது என்க்ளோஸ்ட், எது குளோபல். அதுக்காக உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே, a ஈக்குவல் டு 99 உங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும், மெமரியில் வந்து ஸ்டோர் ஆகிடும். ஓகேவா? அடுத்து இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகாது. ஏன்னா யூ ஹேவ் டு கால் த டிஸ்ப். இங்கே நம்ம டிஸ்ப் கால் பண்ணுறோமோ, கால் பண்ணும் போது தான் இந்த லைன் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸிக்யூட் ஆகும்போது a ஈக்குவல் டு 10 உங்களுக்கு வந்து மெமரியில் வந்து ஸ்டோர் ஆகிடும். இப்போ பாருங்க, பிரிண்ட்ல நம்ம a கொடுக்குறோம். எல்இஜிபி ரூல் என்னப்பா சொல்லுது? எல்இஜிபி ரூல் ஃபர்ஸ்ட் என்ன நம்ம செக் பண்ணோம்? லோக்கல்ல இருக்கான்னு செக் பண்ணோம். லோக்கல்ல நமக்கு ஏ வேல்யூ இருக்கா? லோக்கல்ல ஏ வேல்யூ இருக்கு. அதனால எனக்கு இந்த கேஸ்ல எனக்கு வந்து 10ன்றது எனக்கு வந்து வந்துடும் இன்சைட் டிஸ்ப். புரியுதா ஏன் 10 வந்துச்சுன்னு? இப்போ நான் லோக்கல்ல இல்லைன்னு வைங்களேன். லோக்கல்ல இல்லைன்னா என்ன செக் பண்ணோம்? எல்இஜிபி படி என்க்ளோஸ்ட் பார்ப்போம். என்க்ளோஸ்ட்ல 99 இருக்குது. ஸோ எனக்கு இன்சைட் டிஸ்ப்ல 99 இப்போ வரும் பாருங்களேன். எஸ், இன்சைட் டிஸ்ப்ல நமக்கு 99 வந்து வந்துருச்சு. ஓகே, சப்போஸ் இந்த 99 இல்லைன்னா குளோபல் பார்ப்போம் 7. புரியுதா எப்படி நம்ம வந்து டிரைவ் பண்றோம்னு சொல்லிட்டு? ஓகே, உங்களுக்கு இந்த இப்போ ஏன் 10 வந்துச்சுன்னு உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். ஏன்னா லோக்கல்ல இருக்கிறதுனால. அடுத்து இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிடும். இந்த லைனும் நம்ம வந்து முடிச்சாச்சு. அடுத்து இன்சைட் டிஸ்பிளே. இப்போ இதுல இருக்கும் போது பாத்தீங்கன்னா நமக்கு இங்க a ஈக்குவல் டு 99 தான் நமக்கு வந்து இருக்குது. அது வந்து பிரிண்ட் ஆயிடும். இந்த லைன் இல்லைன்னா a ஈக்குவல் டு 7. இப்போ இந்த லைன் இல்லைன்னு பாருங்களேன். இல்லைன்னா a ஈக்குவல் டு 7 தான் உங்களுக்கு வந்து வரும் இன்சைட் டிஸ்பிளே. ஓகேவா? டிஸ்பிளேல. ஓகே, தென் அவுட் சைட்ல பாத்தீங்கன்னா ஆப்வியஸா இந்த ஃபங்க்ஷனை பத்தின டீட்டெயிலே முடிஞ்சிருக்கும். ஃபங்க்ஷன் கால் முடிஞ்சோன்னு, அதனால வெறும் 7 மட்டும் தான் இருக்கும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதான் இங்க கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஒரு டைம் நீங்களே வீடியோவை பாஸ் பண்ணிட்டு யோசிச்சு பாருங்க எப்படி நமக்கு 10 வருதுன்னு சொல்லிட்டு. நான் உங்களுக்கு புரியறதுக்காக சிம்பிளா இப்படி ஒரு பாக்ஸ் மட்டும் நான் வந்து போட்டு வச்சிடுறேன். அவங்களே இங்க போட்டிருக்காங்க எனிவே. ஓகேவா? இந்த ஏ வந்து இந்த 10ஓட வேல்யூவை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த பிரிண்ட் பண்ணும் போதும் இதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதான் என்க்ளோஸ் ஸ்கோப். In the above example, disk1 is defined within disk. The variable a is defined in disk can be used by disk1 because it is also a member of disk. Okay. புரியுதா? நெஸ்டட் ஃபங்க்ஷன்னா என்ன, என்க்ளோஸ் ஸ்கோப்னா என்ன, லோக்கல் ஸ்கோப்னா என்ன, குளோபல் ஸ்கோப்னா என்ன, கன்ஃபியூஷனே வேணாம். ஓகே, we'll move on to the fourth question. Fourth question is a simple question. Why access control is required? Accessனா ஒன்றும் ஒரு இதை யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பெர்மிஷன். ஆக்சஸ் கிராண்டட், ஆக்சஸ் பெர்மிட்டட், இப்பெல்லாம் சொல்லுவாங்க. ஆக்சஸ் டினைட், நிறைய படம்லாம் பார்த்துருப்பீங்க. ஆக்சஸ் கண்ட்ரோல் இஸ் செக்யூரிட்டி டெக்னிக். செக்யூரிட்டியில தான் யூஸ் பண்ணுவோம். தட் ரெகுலேட்ஸ் who or what can view or use resources. இந்த இது பாருங்களேன், who can use resources. யார் வந்து ரிசோர்சஸ்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஃபைலாக இருக்கலாம், ஒரு டேட்டாவாக இருக்கலாம், இல்லை ஒரு பவராக இருக்கலாம். யார் யூஸ் பண்ண முடியும்? ஓகேவா? அதான் சொல்ல முடியும் ஆக்சஸ் கண்ட்ரோலால. who or what can view or use resources. ஓகேவா? அது வந்து ஆக்சஸ் கண்ட்ரோல் மூலமா பண்றோம். இது செக்யூரிட்டியில நம்ம ஒரு ஃபண்டமெண்டலான கான்செப்ட். எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ரிஸ்க்கை வந்து மினிமைஸ் பண்றதுக்கு. மினிமைசஸ் ரிஸ்க் டு த ஆப்ஜெக்ட். ஓகே, இன் அதர் வேர்ட்ஸ் நம்ம எப்படி யூஸ் சொல்லலாம்னா, ஆக்சஸ் கண்ட்ரோல் இஸ் செலக்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் ஆக்சஸ் டு டேட்டா. ஓகேவா? இப்போ ஒரு கம்பெனி இருக்கு, அந்த கம்பெனியோட டேட்டா பார்த்தீங்கன்னா எல்லா எம்ப்ளாயிஸ்க்கும் இருக்காது. புரியுதா? எம்ப்ளாயி 2, எம்ப்ளாயி 3. எம்ப்ளாயிலே சில பேர் இருப்பாங்க, ஹச்ஆர் இருப்பாங்க,
மேனேஜர் இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சில டேட்டா வந்து இருக்கும். ஆனால் அந்த டேட்டா இந்த எம்ப்ளாயிஸ்க்கு வந்து இருக்காது. புரியுதா? ஓகேவா? செலக்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் ஆக்சஸ் டு டேட்டா. அதாவது சிம்பிளா சொன்னா உங்க பிரின்சிபல் இருக்காரு இல்ல ஹெச்எம் இருக்காரு. ஹெச்எம் வந்து டீச்சர்ஸ்க்கு சில டேட்டா கொடுத்துருப்பாங்க டீச்சருக்கு. ஆனா அந்த டீச்சருக்கு கொடுத்த டேட்டா பாத்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்காது. ஏன்னா அந்த ஆக்சஸ் பாத்தீங்கன்னா டீச்சருக்கு மட்டும்தான் அந்த ஆக்சஸ், ஸ்டூடெண்ட்டுக்கு கிடையாது. புரியுதா? இதை நம்ம ப்ரோக்ராமிங்ல எப்படி பண்ணுவோம்னா ஆக்சஸ் மாடிஃபையர் வச்சு பண்ணுவோம். ஸோ பிரைவேட், பப்ளிக், ப்ரொடெக்டட் இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கேன். சாப்டர் 10ல நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். தெரியவா? இப்போ உங்களுக்கு ஜஸ்ட் நீங்க என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? புரியுதா? ஆக்சஸ் கண்ட்ரோல்னா ஒன்றும் இல்லை, யாரு யூஸ் பண்ணலாம், நம்ம வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்றோம், இவங்க யூஸ் பண்ணலாம், அவங்க யூஸ் பண்ணக்கூடாது. இது மூலயமா ஆக்சஸ் மாடிஃபை மூலமா. இட் இஸ் அ ஃபண்டமெண்டல் கான்செப்ட் இன் செக்யூரிட்டி விச் இஸ் மினிமைசஸ் ரிஸ்க் டு த ஆப்ஜெக்ட். ஓகேவா? இது ஜஸ்ட் படிக்கிறது தான்ப்பா, ஒன்றும் இல்லை. இப்போ இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். வரலாமா? இது வரைக்கும் கொஸ்டின் தான்ப்பா. ஓகேவா? ஓகே, இதான் ஃபர்ஸ்ட் லைன். என் லைன் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா கலர் ஈக்குவல் டு ரெட். எந்த ஃபங்க்ஷனுக்கும் வெளியே இருக்குது. ஆப்வியஸா இது வந்து குளோபல் ஸ்கோப் தான். ஃபர்ஸ்ட் நம்ம கொஸ்டின் கோடை ரீட் பண்ணிடலாம், நெக்ஸ்ட் கொஸ்டின் பக்கமே போகலாம். அடுத்து மை கலர்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்து, இந்த ஃபங்க்ஷன் எது வரைக்கும் இருக்குது? ஓகே, இந்த ஃபங்க்ஷன் எது வரைக்கும் இருக்குன்னா இது வரைக்கும் இந்த ஃபங்க்ஷன் தான். ஸோ அப்பனா என்ன அர்த்தம்? இது வரைக்கும் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது அன்லெஸ் வி கால் த ஃபங்க்ஷன். ஓகேவா? பாக்ஸ் போட வரல. எனிவே ஓகேவா? இப்போ பாருங்க மை கலர். இந்த மை கலர்னு கால் வருமா? இங்க வரும். வந்தோன்னே என்ன பண்ணும்? ஃபங்க்ஷன் கால்குள்ள போவோம். இந்த லைனுக்குள்ள உள்ள போகும்போது பி ஈக்குவல் டு ப்ளூன்னு இருக்குது. இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கா? ஃபங்க்ஷனுக்குள்ள இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது. அப்படின்னா இந்த ஸ்கோப்பை நான் என்ன சொல்லியிருந்தேன்? என்க்ளோஸ்டு ஸ்கோப்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம கொஸ்டினை ஒரு வாட்டி பார்த்துடலாம். ஐடென்டிஃபை த ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்ஸ். இங்கே கொடுத்துருக்க வேரியபிள்ஸ்லாம் ஸ்கோப் கேட்குறாங்க. ஆல்சோ இந்த கொஸ்டினோட அவுட்புட் கேட்குறாங்க. ஓகேவா? பார்த்துடலாம். உள்ள இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகுமா? கண்டிப்பாக எக்ஸிக்யூட் ஆகாது. இந்த ஃபங்க்ஷனை நீங்கள் கால் பண்ணால் தான் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த ஃபங்க்ஷனோட ஸ்டேட்மெண்ட் இருந்து இதுலேருந்து இது வரைக்கும். ஓகேவா? இது வந்து ஸ்கிப் ஆகிடும். ப்ளூ ஈக்குவல் டு ப்ளூ எக்ஸிக்யூட் ஆனோடனே மை ஃபேவரட் கலர் லைன் வரும். இது ஒரு ஃபங்க்ஷன் கால். இந்த ஃபங்க்ஷன் கால் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயே போகும். உள்ள என்ன இருக்குது? ஜி ஈக்குவல் டு கிரீன் இருக்குது. இது வந்து லோக்கல் வேரியபிள். ஏன்னா ஃபங்க்ஷனுக்குள்ள தான் டிஃபைன் பண்ணிருக்கோம். நீங்க கேட்கலாம், பி ஈக்குவல் டு ப்ளூவும் ஃபங்க்ஷனுக்குள்ள தானே பண்ணிருக்கோம் கேட்கலாம். ஆனா அது ஃபங்க்ஷனுக்குள்ள இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதனாலதான் அது என்க்ளோஸ்ட். இங்க அந்த மாதிரி இல்லை. இந்த மை ஃபேவரட் கலருக்குள்ள இன்னொரு ஃபங்க்ஷன் இல்லை. ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள டிஃபைன் பண்ணிருக்கதை யூ கேன் கால் தெம் அஸ் லோக்கல். ஓகேவா? லோக்கல் ஸ்கோப். ஓகே, இப்போ நம்ம அவுட்புட்டை கண்டுபிடிச்சிடலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டே இங்கே தான் இருக்குது. என்ன உள்ளதான் பிரிண்ட் கலர். கலர் எங்க இருக்குது? கலர்ன்ற வேரியபிள் வெளியே இருக்குது. வெளியே இருக்க வேரியபிள் நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம். ஸோ அதனால ரெட்ன்றது எனக்கு இங்க பிரிண்ட் ஆயிடும். நெக்ஸ்ட் பிரிண்ட் கூட நம்ம பியும் பிரிண்ட் பண்றோம். பி எங்க இருக்குது? என்க்ளோஸ்ட்ல இருக்குது. இது ஆக்சஸ் இருக்கா? ஆக்சஸ் இருக்கு. நான் என்க்ளோஸ் ஸ்கோப் படிக்கும் போதே சொல்லியிருந்தேன். இன்னர் ஃபங்க்ஷன் வந்து அவுட்டர் ஃபங்க்ஷனோட வேரியபிள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல எனக்கு வந்து ப்ளூன்னு எனக்கு வந்து கிடைச்சிடும். அடுத்து ஜி பிரிண்ட் பண்றோம். ஜி ஆப்வியஸா ஆக்சஸ், விச் இஸ் அ லோக்கல். நோ கிரீன். ஓகே, இப்போ இந்த ஃபங்க்ஷனே முடிஞ்சிருச்சு. எல்லா லைனும் எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சிருச்சு. ஸோ இந்த ஃபங்க்ஷன் காலும் அப்போ முடிஞ்சுது. நெக்ஸ்ட் இந்த லைன் வரும். இந்த லைன்ல நம்ம என்ன பண்றோம்? கலரையும் பியும் பிரிண்ட் பண்றோம். கலர் ஆக்சசிபிளா? கலர் எங்க வேணா ஆக்சசிபிள், விச் இஸ் அ குளோபல். ஸோ இந்த இடத்துல எனக்கு வந்து ரெட்ன்ற வேல்யூ எனக்கு வந்து கிடைச்சிடும். அடுத்து பி. பி நான் எங்க டிஃபைன் பண்ணிருக்கேன்? இங்க டிஃபைன் பண்ணிருக்கேன். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள தான் இருக்குது, அதனால ஆக்சசிபிள் தான் ப்ளூ. ஓகேவா? இது முடிச்சோடனே இந்த கால் முடிஞ்சுது. ஏன்னா ஃபங்க்ஷனே முடிச்சிட்டோம்னா காலும் முடிஞ்சிருச்சுன்னு தான் அர்த்தம். தென் ஃபைனலி பிரிண்ட் கலர். வெளியே பிரிண்ட் பண்றோம். வெளியே கலர் ஆக்சசிபிளா? ஆக்சசிபிள், விச் இஸ் அ குளோபல். நோ ரெட். ஓகேவா? பக்காவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இங்க ஸ்கோப்பும் எழுதி நம்ம அவுட்புட் எழுதிருக்கோம் பாத்தீங்களா? அதே அவுட்புட் தான் நான் உங்களுக்கு இங்க கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்ஸ் ஒவ்வொரு வேரியபிளுக்கும் நம்ம டிஃபைன் பண்ணிருக்கோம்ல. கலர் ஈக்குவல் டு ரெட்ன்றது குளோபல், பி ஈக்குவல் டு ப்ளூன்றது என்க்ளோஸ்ட், ஜி ஈக்குவல் டு கிரீன்றது லோக்கல்னு அதுதான் இங்க கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ திங் இஸ் என்னன்னா, நீங்க இந்த லோக்கல், குளோபல், என்க்ளோஸ்ட் இந்த மூணுமே நம்ம கற்றுக் கொடுத்துருந்தோம் பொறுமையா. உங்களுக்கு அது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். அப்படி புரிஞ்சிருந்துச்சுன்னா அந்த 5th கொஸ்டின் உங்களுக்கு வந்து நீங்களே கூட ஆன்சர் போட்டிருக்கலாம். நான் எனிவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். இது உங்களுக்கு புரிய வைக்கணுன்றதுக்காக தான் நம்ம இப்படி ஒரு எக்ஸாம்பிள் இங்க நம்ம வந்து எடுத்தோம். ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லெசன் நம்பர் 3ல உள்ள எல்லா 5 மார்க்கும் முடிச்சாச்சு. முக்கியமா பிளேலிஸ்ட் செக் பண்ணுங்க. ஸோ வித் திஸ் வீடியோ வி கம்ப்ளீட்டட் 1 to 10 lessons of all the 2 marks and 3 marks. And also as you all know, நம்ம வந்து 5 marks வந்து ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு புக்கு ஃபுல்லாவே.
11 to 16 நம்ம வந்து முடிச்சிடலாம். 2 days சீக்கிரமே எல்லாமே நான் பிளேலிஸ்ட்டில் தான் அப்டேட் பண்ணிட்டு வருவேன். ஸோ கீப் ட்ராக் ஆஃப் த பிளேலிஸ்ட். ஓகேவா? பிளேலிஸ்ட் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அண்ட் ஆல்சோ நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் குரூப் இருக்குது. ஸோ அதோட லிங்க்கும் நான் வந்து கொடுக்குறேன். தேர் யூ கேன் ஆஸ்க் ஆல் யுவர் டவுட்ஸ். ஓகே, யா, ஐ திங்க் இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் ஸோ, do like the video and share this video with your friends. Don't forget to subscribe to our channel. Thank you. Bye bye.